ரெடிக்கா ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் ரேகாவுக்கு வந்து ஸ்ருதி வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மேக்கப் டல்லாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சத்யா வந்து வேஷ்டி கட்ட சிரமப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ முத்து ரவி 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜயா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்தது ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட வந்து விஜயா சொல்லுவாங்க, எனக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி இந்த சிந்தாமணிக்கும் நான் அவமானப்படுத்தணும், நான் சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி வந்து எவ்வளவோ வேண்டான்னு சொல்லி பார்த்தாலும் கேட்குற மாதிரி இல்லை. நம்மளை வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா கல்யாணத்தை கோயிலில் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது முத்து தான் சொல்லுவான், பாட்டி வந்து காலங்காலமாக வாழ்ந்த வீடுப்பா, இந்த வீட்டில் கல்யாணம் நடந்தால் தான் அவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது விஜயாவும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா சத்யா வந்து ரேகா ரூமுக்கு வருவாங்களா, எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விஜயா வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணி, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது இன்னும் 2 மணி நேரத்தில் என் மாமியார் ஊரில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப டென்ஷனாகி அவங்க புருஷன்கிட்ட சொல்லி 2 பேருமே கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சத்யாவோட அம்மா வந்து ரேகாவை நல்லா கவனிப்பாங்க. இதனால சீதா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அம்மா நம்மளையே மறந்துட போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ரேகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இல்லை, எங்கள் அம்மா வந்து தனியாக போயிட்டாங்க, அப்பா தான் என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.